Dear students, now you are going to see 12th standard physics question paper, which is printed both in Tamil and English. Now I am going to read it. Maximum marks 70. Time allowed 3 hours 15 minutes. 3 மணி நேரம் 3.25 மணி நேரம். மொத்த மதிப்பெண்கள் வந்து 70. அறிவுரை: அனைத்து வினாக்களும் சரியாக அச்சுப்பதிவாகி உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ளவும். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின் பேப்பரை வாங்கினோடனே எல்லா பேஜஸ்லேயும் பிரிண்டிங் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அச்சுப்பதில் குறை இருப்பின் அரை கண்காணிப்பாளரிடம் உடனடியாக தெரிவிக்கவும். அதாவது நீங்கள் ப்ளூ அல்லது பிளாக்கிங் தான் யூஸ் பண்ணணும் ஃபார் அண்டர்லைனிங் அண்ட் ரைட்டிங். இஃப் யூ வாண்ட் டு ட்ரா பிக்சர்ஸ், படம் வரையணும்னா பென்சில் பயன்படுத்தணும். ஸ்கெட்ச் பெண்ணாலாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதை தான் திருப்பி இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. குறிப்பு: திஸ் கொஸ்டின் பேப்பர் கண்டெய்ன்ஸ் 4 parts. வினாத்தாள் 4 பிரிவுகளை கொண்டது. பகுதி 1 பார்ட் 1. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். பார்ட் 1ல் வந்து யூ ஹேவ் டு ஆன்சர் ஆல் தி கொஸ்டின்ஸாம். அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மிகவும் பொருத்தமான விடையினை தேர்ந்தெடுத்து அதன் குறியீட்டையும் விடையினையும் எழுது. அதை அப்படி எழுதும். 7Aன்னு போட்டு அவர் ஆன்சரை எழுத சொல்லியிருக்காங்க. Answer all the questions. Choose the most suitable answer and write the code with the corresponding answer. First question பாருங்கள். 15 ஒன் வேர்டு கொடுத்துருக்காங்க. 15 × 1 15 marks. 1 ஆர், அதாவது ஆரமுடைய மின்கடத்து பொருளாலான மெல்லிய கோளக கூட்டின் பரப்பில் மின்னூட்ட அளவுள்ள மின்துகள்கள் சீராக பரவியுள்ளன எனில் அதனால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான சரியான வரைபடம் எது? அது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A thin conducting spherical shell of radius r. A thin conducting spherical shell of radius r has a charge q which is uniformly distributed in its surface. The correct plot for electrostatic potential due to this spherical shell is. இந்த 4 படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் எது ஆன்சர்னு நீங்கள் பார்க்கணும். தி கரெக்ட் பிளாட் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு தி ஸ்பெரிக்கல் ஷெல், அதாவது தமிழில் சொல்லப்போனால் நிலை மின்னழுத்தத்திற்கான சரியான வரைபடம் எது? ஓகே, now we go to the second question. இப்போ நம்ம 2வது கேள்விக்கு போவோம். சமநீளமுடைய 3 கம்பிகள் வளைக்கப்பட்டு சுற்றுக்களாக மாற்றப்பட்டுள்ளன. 3 கம்பிகள் வளைக்கப்பட்டு சுற்றுக்களாக மாற்றப்பட்டுள்ளன. ஒன்று வட்ட வடிவிலும், மற்றொன்று அரை வட்ட வடிவிலும், மூன்றாவது சதுர வடிவிலும் உள்ளன. 3 சுற்றுகளின் வழியாகவும் ஒரே அளவு மின்னோட்டம் செலுத்தப்பட்டு சீரான காந்தப்புலம் ஒன்றில் வைக்கப்பட்டுள்ளன. 3 சுற்றுகளின் எந்த வடிவமைப்பில் உள்ள சுற்று பெரும திருப்ப விசையை உணரும்? எந்த வடிவமைப்பில் உள்ள சுற்று பெரும திசை திருப்பு விசையை உணரும்? 3 சுற்றுகளில் எந்த வடிவமைப்பில் உள்ள சுற்று பெரும திருப்பு விசையை உணரும்? அ வட்ட வடிவம், ஆ அரை வட்ட வடிவம், இ சதுர வடிவம், இ இவை அனைத்தும். Now we go to the English version. 3 wires of equal lengths are bent in the form of loops. Loopsனா வளையம். One of the loops is circle, another is a semicircle, and third one is a square. They are placed in a uniform magnetic field and same electric current is passed through them. Which of the following loop configuration will experience greater torque? டார்க்குக்கு என்ன சொல்கிறோன்னா என்ன சொல்கிறோன்னா பெரும திருப்பு விசை. டார்க்குக்கு பெரும திருப்பு விசைன்னு சொல்கிறாங்க. ஏ சர்க்கிள், பி செமி சர்க்கிள், சி ஸ்கொயர், டி ஆல் ஆஃப் தம். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களுக்கு நிறையை அளிக்கும் துகள். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களுக்கு நிறை, அதாவது மாஸ் அளிக்கும் துகள். அ பேரளவு துகள், ஆ ஹிக்ஸ் துகள், இ நேனோ துகள், இ ஐன்ஸ்டீன் துகள். The particle which gives most protons and neutrons are 1. A. Bulk particle, B. Higgs particle, C. Nano particle.
டி ஐன்ஸ்டீன் பார்ட்டிகிள். ஹைட்ரஜன் அணுவின் போர் சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரான் ஒன்றின் இயக்க ஆற்றல் மற்றும் மொத்த ஆற்றலுக்கான விகிதம் 1:-2 or 1:-1 E 1:1 E 2:-1. The ratio of kinetic energy to the total energy of an electron in a Bohr orbit of the hydrogen atom is A 1:-2, B 1:-1, C 1:1, 2:-1. இயற்பியல் அளவுகளின் அழுத்தம், வெப்பநிலை, ஒளி மாறுபாடுகளை அதற்கு சமமான மின்செய்கைகளாக மாற்றும் சாதனம். இயற்பியல் அளவுகள், அதாவது அழுத்தம், வெப்பநிலை, ஒளி மாறுபாடுகளை அதற்கு சமமான மின் சைகைகளாக மாற்றும் சாதனம். பண்பேற்றி. ஆ அலையியற்றி. இ உள்ளீடு ஆற்றல் மாற்றி. இ பண்பிறக்கி. A device that converts variations in a physical quantity, pressure, temperature, sound, into an equivalent electrical signal is called A modulator, B oscillator, C transducer, D demodulator. Now we come to the second page. பயனுறு பரப்பு. பயனுறு பரப்பு 0.05 m² கொண்ட 800 சுற்றுக்களை உடைய கம்பிச்சுருள் ஒன்று 0.05 m² அளவுள்ள காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக வைக்கப்படுகின்றது. 0.05 m² அளவுள்ள காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக வைக்கப்படுகின்றது. சமதள அளவை பொறுத்து 0.1 s நேரத்தில் கம்பிச்சுருளின் தளம் 90 டிகிரி அளவு சுற்றப்பட்டால் தூண்டப்படும் மின்னியக்கு விசையின் அளவு 2 volts or 0.2 volt, E 0.00 volt, 0.002 volt, 0.02 volt. A 800 turn coil of effective area, 0.05 meter square is kept perpendicular to a magnetic field 5 into induced in the coil will be 2 volt, 0.2 volt, 0.002 volt, மூலக்கூறு அமைப்பை அறியவும் தடவியல் புலனாய்வு செய்வதற்கும் பயன்படும் மின்காந்த அலைகள் புற ஊதா கதிர்கள், காமா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள். மூலக்கூறு அமைப்பை அறியவும் தடவியல் புலனாய்வு செய்வதற்கும் பயன்படும் மின்காந்த அலைகள் புற ஊதா கதிர்கள், காமா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள். Name the electromagnetic waves used for studying molecular structure and also in forensic investigation. A. Ultraviolet rays, B. Gamma rays, C. X-rays, D. IR rays. That is infrared rays. Question number 8. இத்தாளுக்கு செங்குத்தான நிலையில் வைக்கப்பட்டுள்ள 3 இணை நேர்கடத்திகளில் ஒரே திசையில் ஒரே அளவு மின்னோட்டம் செல்கிறது. படம். நடுவில் உள்ள கம்பி பியின் ஓரலகு நீளத்தின் மீது செயல்படும் விசையின் எண் மதிப்பு.
2 L square mu 0 by pi d, or L square mu 0 by square root of pi d. An arrangement of 3 parallel straight wires placed perpendicular to plane of paper carrying same current along the same direction is shown in figure. Magnitude of force per unit length. The middle wire B is given by. பின்வரும் கேட்டுகளின் தொகுப்பினால் வெளியீடு Qவில் உருவாக்கப்படும் லாஜிக் செயல்பாடு என்ன? A not, A or, E and, E XOR. Which logic operation has the output Q of the above gate combination produce? ஒரு அலைவுறும் LC சுற்றில் மின்தேக்கியில் உள்ள பெரும மின்னூட்டம் Q ஆற்றலானது மின் மற்றும் காந்தப்புலங்களில் சமமாக சேமிக்கப்படும் போது மின்னூட்டத்தின் மதிப்பு. In an oscillating LC circuit, the maximum charge on the capacitor is Q. The charge on the capacitor when the energy is stored equally between the electric and magnetic field is. பின்வரும் நிறங்களில் பெரும வேகம் கொண்டது எது? Which color of light has the highest speed? Violet, red, green, all have same speed. Cleon Hunt white body என்பது lambda is equal to 12,400 by Vm. Lambda is equal to Hc by Vm. Lambda equal to Duan Hunt law is. இரு அணுக்கருக்களின் நிறை எண்களின் விகிதம் 1:8. அவற்றின் அணுக்கரு ஆரங்களின் விகிதம். Two nuclei have mass numbers in the ratio 1:8. Find the ratio of their nuclear radii. காற்று உலகம் கொண்ட மின்தேக்கி ஒன்று மின்கலனால் மின்னேற்றம் செய்யப்படுகிறது. மின்கலனுடனான இணைப்பை துண்டித்த பிறகு மின்தேக்கியின் தட்டுகளுக்கிடையில் ஒரு மின்காப்பு பாலம் முழுமையாக செருகப்படுகிறது எனில் பின்வரும் அளவுகளில் மாறாமல் இருப்பது எது? Then we have the part 2 question. அணுக்கருவின் அரை ஆயுள் என்றால் என்ன? What is half-life of nucleus? Give its expression. ஈர்ப்பியல் அலைகள் என்றால் என்ன? அவை எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன? What are gravitational waves? How are they produced? நிலையான காந்தங்கள் மற்றும் மின்காந்தங்கள் ஆகியவற்றின் காந்தத்தன்மைகள் எவ்வாறு இருக்க வேண்டும்? What kind of magnetic properties should permanent magnets and electromagnets have? Using Lenz's law, predict the direction of induced current in conducting rings 1 and 2. Thank you.